Hey everyone, welcome to my channel, back with another movie reaction. And yes, in this video I will be watching Kantha, which stars Dulquer Salmaan. Extremely excited to watch this film. The teaser, the trailer, everything looked just so fabulous and immaculate. So I don't want to delay this any further. It's a 2.5 hour film, long run time, and yes, let's not delay this any further. Let's watch this film right away. By the time this movie gets over, it'll be all dark. Oh! That's an interesting beginning. This Santa மீண்டும் துவக்கம். இந்த நியூஸ் பிட் அதுக்கு அடுத்து வந்த ஃபோன் கால், everything changed. நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே the latest lenses, German camera, everything எல்லாத்தையும் மாத்தின ஃபோன் கால். யார்கிட்ட இருந்து வந்ததுன்னு கேட்கவே இல்லையே. யாரு? வேற யாரு? உங்க சிஷ்ய புள்ள, தி ஒன் அண்ட் ஓன்லி நடிப்பு சக்கரவர்த்தி டி.கே. மகாதேவன். என்ன அவனுக்கு? அவரு சாந்தா படத்துல மறுபடியும் நடிக்கணும்னு ஆசைப்படுறாரு. அதுக்கு நீ என்ன சொன்ன? Obviously, yes. சாந்தாவில் டி.கே.எம். ஃபினான்சியர்ஸ் எல்லாம் ஸ்டுடியோ வாசல்ல லைன்ல நிக்க மாட்டாங்க. படத்தையும் பிரம்மாண்டமா எடுத்துலாம். என் படத்துல யார் நடிக்கணும் நான் தாண்டா முடிவு பண்ணுவேன். ஆனா இப்ப ஸ்டுடியோ கஷ்டத்துல இருக்கு, உங்க உதவி வேணும்னு கேட்டா நீங்க என்ன கை கொடுக்கணும்? இந்த நம்பி இருக்கீங்க எல்லாருக்காகவும் நீங்க பண்ணிதான் ஆகணும். ஐயா வந்துட்டாரு. ஹீரோ வந்த உடனே தேங்காயை உடைச்சி ஆரம்பிக்கலாம். Hero's not here yet. முதல்ல தொடக்க சொல்லு. சரி. கதாநாயகன் யாரு? நீ. எல்லாரும் சொல்லுவாங்க அவன் தான். இந்த படத்தோட கதாசிரியரா இயக்குனரா நான் சொல்றேன், கதாநாயகன் கதாநாயகி எல்லாமே நீதான். So basically the story is from her perspective. She's the central point. சாகிறத பார்த்தவனா என் அம்மா இப்படியாவது வாழணும்னு ஆசைப்பட்டு எழுதின கதை இது. Okay. உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் தான் இந்த படத்தை திரும்ப எடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதுக்காக பல சமரசங்களுக்கு ஒத்துக்கிட்டு தான் இங்க வந்து நிக்கிறேன். So important for him. So we know that the movie has an emotional connect with the director. It's not like he just wrote it just as a film. That story has a personal connect. Dulquer, yo. உங்களுக்காக கன்ஸ்ட்ரக்ட் பண்ண செட் எவ்வளவு கிராண்டா இருக்கு பாருங்க. பாபு அண்ணே, எந்த சீன்ல ஆரம்பிக்க போறோம்? இன்னைக்கு நீங்களோ சந்திரனோ பெயிண்டிங்ல பேய் உருவத்தை பார்த்ததை பத்தி பேசிக்கிறீங்க. அது வேணாம் பாபு, ஏதாவது நல்ல சீன்ல ஆரம்பிப்போம். நான் வேலையில இருந்து சீக்கிரமா வந்து அவங்களை ஆச்சரியப்படுத்துற சீன் விட்ட இடத்துல தொடங்கும். காட்சி 60, பக்கம் 64. He remembers it. கிளைமேக்ஸ் மாத்திட்டேன். Oh, okay. என்னன்னு சொல்றேன். So we'll get the story later. Obviously, that why he left the film midway. It'll be called Kantha. காந்தா. சரியா இருக்கும்ல மார்ட்டின்? Of course. He's mesmerized. He's a little speechless. You can see she looks fabulous. அன்பே, பயந்துவிட்டா? இன்ப வெள்ளத்தில் நாம் நீராட கட்டி வைத்த வேளை காத்திருக்கட்டும் என்று உன்னோடு உருவாட வந்தேன். Oh, I like how it's cutting before and after. நீ கைதட்டு வாங்குறதுக்கான மயிறு நான் கதை எழுதி படம் எடுக்கிறேன். எவன்டா கைதட்டுது? யாரவன்? யாரு? நீங்க எல்லாம் கைதட்டுறதுனால தான் இப்படி அறகுறையா நடிக்க தெரிஞ்சவனுக்கு எல்லாம் கொம்பு முளைச்சது. வேணும்னா நீங்க சொன்ன மாதிரியே பண்றேன். Okay. Aya has temper issues. என்ன வேணும்னு தெரிஞ்சுதான் நான் என் படத்தை எடுக்கிறேன். There has been quite some gap between like when the film was stopped and now. Short. Okay. I'm already intrigued with this. I like the cuts, like how the jump cuts happened between the shots. நடிப்பு சக்கரவர்த்தி. Because he has clearly become very famous. எல்லாமே உங்ககிட்ட இருந்து கத்துக்கிட்டதுதான். நான் எடுக்கிறேன் இந்த படத்தை. நீங்க ஒரு ஓரமா இருந்து பாருங்க. He's calling the shots. இங்க பாரு. கை எடுப்பு.
கண்ண பெருசா இங்க பாரு அவள் ராஜாவா இல்ல. ஐயா, இது உங்க படம். நீங்க தான் சொல்லணும். நான் நீங்க சொல்றதை தான் கேட்பேன். She's saying it this publicly so everyone can hear. உன் ஆணவத்தால நீ எதை வேணாலும் விலைக்கு வாங்கியிருக்கலாம். பணம், பேர், புகழ். ஆனா என் நம்பிக்கைக்கு விசுவாசமான இந்த பொண்ணை உன்னால ஒரு காலம் வாங்க முடியாது. இவளை ஆயுதமாக்கி உன் ஆணவத்தை அழிச்சு. Damn. So now breaking her is gonna become his project because he'll take it up as a challenge. மணந்து மணவாளன் மண்டிட்டு மன்னிப்பு கேட்கிறேன். மன்னிப்பாயா? காட். That was a real slap. Woo! ஸ்கிரிப்ட்ல கைப்பிடிச்சு அடற மாதிரி தானே இருக்கு. இன்னொரு டேக் போகலாம் பாபு. அண்ணே Okay. இன்னொரு டேக் போகலாம் பாபு. சரி. கடைசி வரையில இருந்து போலாம். அப்படியா இருங்க. டேக் 2. மணந்த மணவாளன் மண்டிட்டு மன்னிப்பு கேட்கிறேன். மன்னிப்பாயா? கவலையே படாதீங்க. அப்படியே இருங்க. டேக் 3. மன்னிப்பாயா? Okay. மாதிரி It's not like the first one. அப்படியா இருங்க. மன்னிப்பாயா? Stanley, don't cut. Keep rolling. Oh, he'll do something. என்னை கொன்றுவிடு சாத்தா, என்னை கொன்றுவிடு. உன் கரங்களாலே நீயே என்னை கொன்றுவிடு. என் மனைவி, என் காதலி, என் உயிரை என்னை கொன்றுவிடு, என்னை கொன்றுவிடு, என்னை கொன்றுவிடு, என்னை கொன்றுவிடு. Damn! நீயே என்னை கொன்றுவிடு. That was a good scene. I'm just saying. பாபு, சொல்லுங்கண்ணே. சீன் பேப்பர். முதல்ல உங்க க்ளோஸ் அப் பண்ண, அப்புறம் குமாரி கண்ணே. முதல்ல அவங்களோட க்ளோஸ்ல இருந்தாரு. சரி அண்ணே. ஸ்டான்லி, He's manipulating her. மோகன், ஆனால் அந்த படிக்கட்டில் என்னை கொன்று விட்டாய். சரிதானே மோகன்? நம் குழந்தை குறையின்றி. He's giving her that importance, that appreciation. ரொம்ப நல்லா நடிச்சீங்க. ஐயா திருவாரூர்ல அண்ணனை ஒரு கூத்து பண்றப்ப பார்த்தாரு. ஒரே நாடகத்துல 8 வேடத்தை போட்டதை பார்த்து ஐயா மறந்து போனாரு. அண்ணனுக்கு யாரும் இல்லைன்னு தெரிஞ்சு இங்கேயே கூப்பிட்டு வந்துட்டாரு. இப்ப கூட சாப்பிடுறப்ப ஐயா ஒரு He was like a father, na? அது அண்ணன் கிட்ட பழகினதுதான். மாடர்ன் ஸ்டுடியோஸ் ஒன்ன வச்சு படம் எடுக்க ஒத்துக்கிட்டாங்க. ஒத்துக்க வச்சுட்டேன். நீ யாருன்றது இந்த உலகம் பார்க்க போ. ராஜாடா. ஐயா என்ன சொன்னாலும் தம்பி எப்போதும் மீறவே மாட்டாரு. ஐயாவும் தம்பியை தான் புள்ள மாதிரி பாத்துக்கிட்டாரு. அவங்க 2 பேரையும் நீ சேர்ந்து பாத்துருக்கணும் குமாரி. என்ன மன்னிச்சிடுங்க. எதுக்கு? அன்னைக்கு ஷூட்டிங்ல உங்களை அரைஞ்சதுக்கு நான் மன்னிச்சிட்டேன்னு நீங்க இன்னும் சொல்லலையே. இது இவ்வளவு பெரிய விஷயமா? ஆமா, சரி மன்னிச்சிட்டேன். சிரிச்சுட்டே சொன்னாதான் ஒத்துப்பேன். சரி மன்னிச்சிட்டேன். வாங்க. I'm still, taking all of this with a pinch of salt because I still feel Dulquer is manipulating her. He's just looking at her. Eyes are fixed. I mean, I would like to believe that he's being genuine, but I still feel he's out for revenge. She's so falling for him. Falling for her. She has fallen for him. He ain't happy. He's clearly like, she's fallen in love. அவன் ஜொலிப்புக்கு மயங்கிட்டியோ? எவ்வளவு தப்பா பேசுறீங்க. அவர் உங்க மேல எவ்வளவு மரியாதை வச்சிருக்காரு. அவரு பெரிய இவரு போடலாம். எங்க அம்மா பேர் வச்ச கதையை மாத்திரம் நீ அவன்கிட்ட பல்ல அழைச்சுக்கிட்டு இருக்க. அவன் பேர், பணம், புகழ் இத வச்சு உன்னை மயக்கிட்டான், ஏமாத்திட்டான். இன்னைக்கு சீன் பேப்பர்ண்ணே. மிரர் சீன் தானே? ஆமாண்ணே. 4 அடி நடந்து கண்ணாடி முன்ன நின்னு 2 வரி வசனம் பேசும். அவ்வளவுதானே? அதுதானே. நான் பாத்துக்கிறேன் பாபு.
நன்றி கேட்ட நாய். Okay. He's had it till here. நீ ஒரு நன்றி கேட்ட நாய். கதையிலடா, படத்துல அத நீ உணர்ற. குற்ற உணர்ச்சி ரொம்ப எடை கூட. அது ஒரு நடிகை. வாக்கு. அடுத்த அடி பணிவை மறந்த பச்சை சந்தர்ப்பவாதி நீ. He'll now direct கிடைச்ச him. வெற்றி, அந்த கர்வம், இதெல்லாம் உன் முகத்துல தத்தளிக்கணும். மார்க், இன்னொரு அடி. நீ ஒரு கபடதாரி. கள்ளத்தனம் உன் கண்ணை He's- வெளிப்பட்டு சமக்கு. He's not saying it to the actor. மற்றொரு அடி. He's saying it to him நாணயமற்ற only. நயவஞ்சகன் நீ. Yeah, he's saying it to him only. He knows that. மண்டைக்குள்ள அப்படியே பரவி இருக்கு. Dulquer knows that. மார்க், Even though இத்தனை விதமான உணர்ச்சிகளை நீ even தவிச்சிட்டு though Aya is இருக்கும்போது, explaining the நீ உள்ள scene. வளர்த்து வச்சிருக்கிய ஒரு பேய். என்ன பேரு? காந்தா. காந்தா. அது நீ அழணும்னு நினைச்சாலும் சிரிக்குது உள்ள இருந்து. Now act it out. 4 அடி. ஆக்ஷன். இந்த முகத்தை பார்த்தால் I love that shot. எனக்கு வருதே. Okay, he genuinely has feelings for her. He misses her. எதுவுமே இல்லாதப்போ என்ன கூப்பிட்டு வந்து எனக்கு எல்லாமே சொல்லி கொடுத்தாரு. Yeah, you should understand. அவர்கிட்ட பேசுங்க, மன்னிப்பு கேளுங்க. நான் ஏன் மன்னிப்பு கேட்கணும்? நான் எந்த தப்பும் பண்ணல. அப்ப நானும் ஷூட்டிங்க்கு வரல. எங்கடா வந்த? கால் எப்படி இருக்கையா? ஆள வச்சு அடிச்சுட்டு கால் எப்படி இருக்குன்னு கேக்குறியா? திருட்டு பல. போடா வெளிய. Okay. ஒண்ணுமே இல்லாத உனக்கு எல்லாமே தந்தாரா? ஒண்ணுமே இல்லாதப்ப தருவார். அதே நீ பறக்க ஆரம்பிச்சா உன் சிறக வெட்ட பாப்பாரு. என்ன போய் கேஸ்ல ஜெயில தூக்கி போட்டார். இல்லன்னு சொல்லு. Okay. ஜெயில என்ன ஒவ்வொரு நாளும் கொத்தி கொத்தி கொண்டது ஒண்ணுதான். யாருக்கு நான் இப்படி தரமட்டத்துக்கு வரணும்னு ஆசை. யாரையோ சந்தேகப்பட்டேன். ஆனா ஒரு முறை கூட அவரா இருக்கணும் யோசிக்கல. Why is Aya like this? Why? Okay, this is getting interesting. போயிட்டு வரேங்க. உங்களை அடிக்கடி வந்து பாக்குறேன். இந்தா ஆசைப்பட்டிய. ஐயா, அந்த படத்துல கிளைமேக்ஸ்ல நான் சாகுற மாதிரி இருக்கேன். என்ன சொல்றீங்க? Okay, that's why he changed the climax. அவர் எப்படி சாகுறது? வேணாம் தம்பி. அதான் ஐயா. நீ சொல்ற இந்த ஆடியன்ஸ் 50 வருஷத்துக்கு அப்புறம் இருக்க மாட்டான். ஆனா இந்த படம் இருக்கும். சொன்னதை செய். So he didn't like that. Aya was clearly not happy with that change. புகழ் உன் கண்ணை மறைக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆணவம் உன் தலைக்கு ஏறிடுச்சு. மகாதேவா, இனிமே என் முகத்திலே முடிக்காத. I want to know why Dulquer went in jail. வணக்கம், வாங்க வாங்க. டேய், நீ கைதுட்டு வாங்குறதுக்கான மயிறு நான் கதை எழுதி படம் எடுக்கிறேன். எனக்கு என்ன வேணும்னு தெரிஞ்சுதான் நான் என் படத்தை இதன் படப்பிடிப்பு தொடங்கிய சில நாட்களிலேயே கைவிடப்பட்டது. ஏனென்று TK மகாதேவனிடம் கேட்டதற்கு சாந்தா என் இமேஜிற்கு போதவில்லை. முக்கிய செய்திகள். நடிகர் TK மகாதேவன் குணச்சித்திர நடிகர் பார்த்தசாரதி கொலை மிரட்டல் வழக்கில் முக்கிய குற்றவாளியாக இன்று சென்ட்ரல் ஸ்டுடியோஸ் வளாகத்தில் கைது செய்யப்பட்டார். இது அவரின் ரசிகர்களுக்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. Yeah, I'm also shocked. இங்க கையெழுத்து போடுங்க. யார் அதுக்கெல்லாம் காரணமா இருப்பான்? என் மேல வன்மா இருக்கிற யாரோ தானே.
உன் மேல வன்மம் இருக்கிற யாரோ ஒருத்தர் பண்ணதுன்னு நீ நினைக்கிற. உன் மேல அக்கறை இருக்கிறவன் ஆசானா கூட இருக்கலாம் இல்லையா? So what? Just like that? எல்லாரும் உன்னை பார்க்க தான் வராங்க. ஆ? ஒரு பொய் அதை நம்பி ஆடின. இப்ப பாரு, ஒரே ஒரு பொய் So what? Just to prove a point? காட்டிடுச்சு. You will. மகாதேவா, நம்ம எங்க இருந்து வந்தோன்றதை எப்பவுமே மறக்க கூடாது. Okay, that's unacceptable to me. சினிமா தர பணம், பேர், புகழ் உன்னை கெடுக்குது. நீ ஒண்ணு பண்ண, உன் ஊருக்கே திரும்பி போயிடு. Unacceptable. I mean, I can't accept this. Please, if somebody can give me a twisted logic that this was okay to do to Dulquer, fine, fame, arrogance, whatever, money can நினைச்சேன், change you, but திருந்தல. yeah, clearly that was not the right way to do it. Like a murder charge just to prove a point? Oh. Oh, wow, the song, the melody. Okay. Now what? He will teach her also a lesson? இங்க தங்குறதுனால நமக்குள்ள ஏதாவது பிரச்சனை வரும்னு நினைச்சு எனக்கு பயமா இருக்கு. எனக்கு ஒரு சத்தியம் பண்ணு. அவர்கிட்ட நம்மளை பத்தி எதுவும் சொல்ல மாட்டேன்னு சத்தியம் பண்ணு. But he has photos. சமாளிக்க முடியும். Oh my god, this song is so beautiful. Feel bad for the wife. I'm sure she knows something's up. என் மாமனாருக்கு ஒரு முக்கிய பங்கு இருக்குன்னு சொன்னா. It is not an exaggeration. I like his accent. Like நான் வாழ்க்கையில ரொம்ப நொறுங்கி போனேன். the way he's hitting the accent is quite good. At least to my ears. செல்வம், I mean, Tamil speaking folks can correct me how Dulquer's accent is in this film. I feel it's good. Oh, don't tell me photographs have reached the father-in-law. Oh, yes. Oh, yes. தேவி பார்த்தா? Oh! Aya is back. He's back. He's back with more swagger. Leg is fine now. Damn, the music is amazing now. It's like score of both the songs that I heard. நீ பயந்து நடுங்கிறத பாக்குறது அப்படியே மனசுக்கு அலாதியான இன்பம் தருது. Okay, Aya's thoughts are clearly twisted. Why? Just because he became arrogant? அவர் வெளியில அனுப்பு. இல்லன்னா நான் நடிக்க மாட்டேன். அவரை கொலை பண்ண பார்த்தேன். ஸ்டான்லி, நான் கட் சொல்ற வரைக்கும் கட் பண்ணாத. What is? What the hell? Okay, it's getting sadistic, huh? Like he is. Oh my god. பாபு, சாருக்கு இன்னொரு டேக் வேணுமான்னு கேளு. What's up with Aya, man? The hell? Okay. Aya knows, father-in-law knows he's stuck from both ends, obviously. He's shit scary, like I could die any moment. உங்க வசனம் என்ன? மார்ட்டின், இது தப்பான கிளைமேக்ஸ். மோகன் அவன் தப்ப உணர்ந்து பேசுறப்ப ஆடியன்ஸ் கண் கலங்குவாங்க. அந்த கண்ணீர் தான் இந்த படம் காவியமா மாறும். இந்த மாதிரி அவன் சாகிறதுல இல்ல. மக்கள் இந்த படத்தை ஏத்துக்க மாட்டாங்க. நீங்க எனக்கு வாய்ப்பு தான் கொடுத்துருக்கீங்க, வாழ்க்கை ஒண்ணு கொடுக்கல. இந்த ஆளோட பூச்சாண்டிக்கெல்லாம் நான் இனி பயப்பட மாட்டேன். பயப்பட மாட்டேன்? நீ பயப்பட மாட்ட? ஒரு அப்பாவி பொண்ணை ஏமாத்திட்டு பயப்பட மாட்டேன்? நீ அவ வாயை அடைக்கலாம், என் வாயை அடைக்க முடியாது. ஏய் செல்வம், இவன் மாமனார் அவளை பார்க்கணும்னு சொன்னார்ல, நாளைக்கு கூட்டிட்டு வரேன். வந்து அவர்கிட்ட புட்டு புட்டு வைக்கிறேன். செல்வம், தேவியை கூட்டிட்டு போ. She understood. குமாரி குண்டடி பட்டு என் மடியில விழுந்து அவளை தாங்கி நான் மோனோலாக் பேசுவேன். இதுதான் இந்த படத்தோட கிளைமேக்ஸ். இங்க இருக்கிற எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கிற நம்புறேன். இதெல்லாம் உன் பிரம்மை, அது அந்நியதான். துப்பாக்கி என்ன கொடுத்து விடு. மோகன் உன் சாவை என் கையில். சந்தா,
கன் க்ளோஸ் அப் பாபு. சரிங்க சந்திரன் கண் கொடு. சொல்லுங்க கன் எங்க? அந்த பக்கம் டேபிள் டிராயர்ல இருக்கு. நான் எடுத்து வரேன். சந்திரன் Scene 144, shot 1, take 2. ஆக்ஷன். அது அண்ணியதா. துப்பாக்கி எனக்கு கொடுத்து விடு. What? That was a real gun? மரணம் எனும் பள்ளத்தாக்கில் விழப்போகிறீர்கள் என தெரிந்து. That is the other. So the director got his climax, his ending. துப்பாக்கியில தோட்டா இருக்குன்னு உனக்கு தெரியும். Oh. தோட்டா வச்சது நீ. Huh? நான் அவளை கொலை பண்ண பாக்குறேன். இங்க யார் கொலை பண்ண பாக்குறாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். I thought it was a fake bullet just to scare him so that Aya gets his shot. நான் நடிக்க மாட்டேன். Oh. நான் இதுக்கு ஒத்துக்க மாட்டேன். நான் என்ன பண்ணேன்? அவர் படுத்து அவருக்கு நான் தருவேன்னு சத்தியம் பண்ணிருந்தேன். துப்பாக்கில புல்லட் இருக்குது. எனக்கு நிஜமா தெரியாது. Imagine if Kumari is the real villain of the film by the end of it. That'll be hilarious. ஏதாவது சொன்னியா? என்கிட்ட உண்மையா சொல்லு. நான் முகத்தை கூட பார்க்கல. ஆமா இல்லன்னு மட்டும் சொல்லு. இல்ல நான் எதுவும் சொல்லல. கல்யாணம் பண்ணிக்கலாம். It's like this ego fight, you know? Oh, that's the first scene. Oh, I was telling that what if she's the villain? Who is it? Damn. We'll get Rana now. Yes, he's the investigative officer. This is getting so interesting. Yeah, police station. It'll be too obvious if Aya is the one who's the killer. But it'll also be too obvious if Dulquer is the killer. ரெண்டு பேரும் சேர்ந்து போட்டோஸ் எல்லாம் எடுத்துருக்காங்க. சரி, அந்த ஹீரோ எப்போ வராரு? சார், ஹீரோ கூப்பிட கூடாதுன்னு ஸ்ட்ரிக்ட்டா ஐஜி சார் சொல்லியிருக்காரு. ஆமா, பெரிய மனுஷன்ல. அவர் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். இவர்தானே கொன்னாரு. என்னையா? லவ்வா? He's not playing around. அவ்வளவுதானே. மகாதேவனை வர சொல்லு. நான் ஏன் பண்ணேன்னு சொல்றேன். சரி, துப்பாக்கி எங்க? நீதானே போலீஸ், நீ கண்டுபிடி. But you know, pinning it on TKM is also like the very obvious thing. கான்ஸ்டபிள் வந்திருக்காரு. Like it, I feel it's not. ஸ்டுடியோல யாரையோ கொலை பண்ணிட்டாங்க. It's not TKM or Aya. கொலையா? யார? Like that'll be too obvious for us to think. நேத்து ஐயாவுக்கும் அண்ணாவுக்கும் ஷூட்டிங்ல எல்லாரும் முன்னாடியும் பெரிய சண்டை ஆயிடுச்சு சார். ஷூட்டிங் முடிச்சுட்டு ரெண்டு பேருமே குமாரிட்ட பேசினாங்க சார். ஐயா பேசும்போது ரூம்ல இருந்து ஒரே சத்தம். ஐயா. Yeah, we didn't see that conversation, na? ஏமாத்திட்டு அவனோட எங்கேயாவது போகணும்னு நினைச்சேன். கொன்னுடுவான். என்ன சிரிக்கிற? If she's getting married, she's happy. ராணி சொல்லு, நாங்க திருப்பதிக்கு போறோம், கல்யாணம் பண்ணிக்க போறோம் ராணி. எப்ப முடிவு பண்ணீங்க? இப்போ நேத்து ராத்திரி ஸ்டுடியோலயே ஏன் தங்கிட்டா? நான் சொன்னேனே, ஃப்ளோர்ல பிரச்சனை இருந்தது and I had to handle a lot of nonsense. நான் சொல்றேன் காத்து, இவருக்கு அந்த குமாரி மேல கண்ணு. நேத்து கடைசி நாள் ஷூட். அந்த குமாரி இங்க தங்கியிருக்கான். இவன் அவகிட்ட தப்பா நடந்துக்க பாத்திருக்கான். அவன் ஒத்துழைக்கல, அதுக்காக கன் எடுத்துட்டு சுட்டுட்டான். போய் இதெல்லாம் போய் இப்போ வந்து
அந்த கண்ணு மறைச்சிட்டு டைரக்டர் மேல பழி போட பாக்குறான். பார்க்காத்து சரியா சொன்னீங்க. இவன் தான் பண்ணிருப்பான். மூஞ்ச பார்த்தா தெரியும். Shut up, you low life blackguards. திட்டுறாரு சார். ஐஜி அங்கிள் ஃபோன் பண்ணி இப்பவே உங்களுக்கு இந்த கேஸ்ல தூக்குறேன். Damn. Where is this இன்னொரு headed? ஒரு விஷயம், நடந்ததுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இருக்கான்னு தெரியல. ஆனா 2 நாள் முன்னாடி நாளைக்கு நீ ஷூட்டிங் முடிச்சுட்டு எங்கேயும் போக வேணாம். ஒருத்தர் உன்னை பார்க்கணும்னு சொல்லியிருக்கார். யாரு? தம்பியோட மாமனார். சரி, நான் அவர்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கிறேன். அவர் நான் உன் புருஷனா? அவரை கேட்டு தான் எல்லாம் செய்வியா? பெரியவரை போய் பார்க்குறோம். இது வேற யாருக்கும் தெரியக்கூடாது. உனக்கும் சேர்த்து தான் சொல்றேன். அண்ணா அண்ணா ஒரு நிமிஷம், உங்கள்கிட்ட ஒன்று சொல்லணும். தப்பா எடுத்துக்காதீங்க. நீங்க இல்லாத நேரம் செல்வா வந்துட்டு போனாரு. குமாரிய ஒரு மாதிரி பேசிட்டாருன்னு அவர் மாதிரி இருக்கா. என்ன தைரியம் அவகிட்ட இப்படி பேசுற? புருஷனை கேட்க நீ யாருயா? யாரு கொடுத்த? So he might also have a grudge, Selvam. ராணி, அவகிட்ட இங்கே இருக்க சொல்லு. நான் திரும்ப வருவேன்னு சொல்லு. வாவ், ஹீரோ சார். எப்படி இருக்கு சார்? என்ன சார் பிரச்சனை? எனக்கு குமாரியை பார்க்கணும். Smiling. கொலை பண்ண உனக்கு எப்படியா மனசு வந்தது? சொல்லியா? இந்த மாதிரி போலீஸ் ஸ்டேஷன்ல நடந்தா என்ன ஆகும்? ஹீரோ வந்தா பேசுவேன்னு சொன்னல. That's what I said. You know what? It's very obvious. கட்டிப்பிடிச்சு விளையாடுறீங்க. If either of them kill her, obviously, I don't think it's either of them. ஹீரோ ஹீரோ ஐயா புல்லட் கேஸை என்னதான் வச்சுக்க சொன்னார் சார். அண்ணன் முதல் டேக்க முடிச்சிட்டு வரும்போது கன் க்ளோஸ் அப் எடு பாபு. சந்திரன் கண்ணை லோட் பண்ற மாதிரி நான் க்ளோஸ் அப் எடுத்துட்டு பத்திரமா வைக்கணும்னு புல்லட்டையும் கண்ணையும் தனித்தனி டிராயர்ல வச்சேன் சார். எந்த டிராயர்ல வச்சா? இதுலயா அதுலயா? இந்த டிராயர்ல கன்னை வச்சேன் சார். புல்லட் கேஸ் அந்த டிராயர்ல சார். நேத்து முதல்ல அந்த கன் எடுத்தது யாரு? ஐயா தான் சார் என்கிட்ட கொடுத்தாரு. அதுக்கப்புறம் நான் தான் சார். அதுக்கப்புறம் யாரு வந்தாங்க இந்த ரூமுக்குள்ள? நான் ரூம் விட்டு வெளியில போகும்போது முதலாளி மாட்டன் உள்ள வந்தார் சார். கடைசியா இந்த டிரால இருந்து கன் எடுத்தது யாரு? அண்ணன் தான் சார் எடுத்துட்டு வந்து கொடுத்தாரு. படத்துல இந்த கன்னை யார் யூஸ் பண்ணதா சொன்னீங்க? சந்திரன் சார். அவர்கிட்ட யார் கொடுத்தாங்க? அண்ணன் தான் சார். அண்ணனா யாரா? ஓ அண்ணனா ஹீரோ சார். ஹீரோ புரியுது. இப்ப சொல்லு, இந்த டிராயர்ல இருந்த புல்லட் இந்த கன்னுக்குள்ள யாரு லோட் பண்ணி வச்சது? கன்ல புல்லட் யாரு லோட் பண்ணது? சார் நேத்து ராத்திரியில இருந்து நான் அதான் சார் யோசிச்சுட்டு இருக்கிறேன். நீங்க தான் சார் கண்டுபிடிச்சு கொடுக்கணும். சார் ஐயா என்னையும் கேமராமேனையும் கூப்பிட்டாரு. கூப்பிட்டு பேய் மியூசிக் பிளே ஆகும், அப்ப என்ன நடந்தாலும் அவரோட கிளைமேக்ஸ்க்கு நடிக்கணும்னு சொன்னாரு சார். என்ன நடந்தாலும் அப்ப துப்பாக்கியில தோட்டா இருந்தது வாத்தியாருக்கு தெரியும். I just love how the second half has completely turned into an investigative thriller kind of genre. யார் சார் இந்த குமாரி? என் கூட நடிச்சா. அவ்வளவுதானா? வேற ஏதோ சொன்னாங்க, நீங்க ஏதோ கல்யாணம் பண்ண போறீங்கன்னு. அவ கூட வாழணும்னு ஆசைப்பட்டேன். அப்போ ஏன் சார் நேத்து ஷூட்டிங்ல துப்பாக்கியில தோட்டா வச்சு அவளை கொலை பண்ண பாத்தீங்க? நீங்க பாத்தீங்களா சார்? நான் இல்ல சார், அந்த வாத்தியார் தான் பார்த்த மாதிரி சொன்னாரு. போய் சொல்றாரு. போய் அவருக்கு இது ஒன்றும் புதுசு இல்ல. நீங்க விசாரிக்க வேண்டியது அவரை, என்ன இல்ல. Who is it? I'm not trying to do guesswork now because I want to be surprised or disappointed. We will see. டிரைவர் செல்வம் அவகிட்ட அநாகரிகமா பேசுறான். இது நான் பாத்துக்கிறேன்னு சொன்னேன்ல. அவ அழுகிற மாதிரி ஏதாவது நடந்துச்சுன்னா ஒன்ன மட்டும் இல்ல, அந்த சிரிக்கையும் சும்மா விட மாட்டேன். மாமா பார்த்து பேசுங்க. அவ பேரு குமாரி. அவளுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா யாருன்னு கூட பார்க்க மாட்டேன். அந்த அளவுக்கு போயிடுச்சா? ஆமா. Dulquer is so good in this film. I'm like amazed. Not really amazed. I know he's a good actor, but I feel that just this performance in this movie till now, it's been absolutely flawless. ஒருத்தர் மூஞ்சி கூட பார்க்க மாட்டேங்கிறீங்க, ஆனா ஒரு படம் எடுத்துட்டீங்க. இவர் அந்த பொண்ணை உண்மையா காதலிச்சான்னு சொன்ன நம்பியா? காதலிக்க உண்மையா இருக்க தெரியணும். இவனுக்கு உண்மையா இருக்க தெரியாது. நல்லா ஏமாத்த தெரியும். சுயநலவாதி.
Who's talking? You framed him for murder. திருட்டுப்பா துப்பாக்கியில குண்டு வச்சது வந்து தெரியலையா? இவன் தான் கொன்னான். போய் சுத்த போய். நான் வச்சேனா நீங்க பாத்தீங்களா? வாத்தியாரு அவர் துப்பாக்கியில தோட்டா வச்சது நீ பாத்தியா இல்லையா? நான் வச்சாதான் இவர் பாக்குறதுக்கு. வாத்தியாரு அவர் துப்பாக்கியில தோட்டா வச்சது நீ பாத்தியா இல்லையா? இவன் தான் கடைசியில துப்பாக்கியை தொட்டான். யோ என்கிட்ட தோட்டா வச்சது பார்த்தான்னு சொன்ன, இப்ப மாத்தி மாத்தி சொல்றேன். ஏதாவது ஒண்ணு சொல்லு. இவன் தான் வச்சிருக்கணும், இவன் தான் கொண்டு இருக்கணும். ஏய் காத்து, எனக்கு ஃபுல்லா புரிஞ்சுதுடா. உனக்கு புரியுதா? தேவி பாப்பா தான். சரி முடிச்சிடலாம் கேஸ். தேவி மேல கேஸ் போடு, க்ளோஸ் பண்ணிடலாம். நீங்க கிளம்பலாம் சார். நான் தான் தோட்டா வச்சேன். ஓ, நேத்து துப்பாக்கில நான் தான் தோட்டா வச்சேன். ஆனா நான் கொல்லல. இப்படி அது தம்பி மேல வந்து விழும்னு நான் எதிர்பார்க்கல. நல்ல வேலை தம்பி குடிச்சிருச்சு. தினம் தினம் என்ன நடக்குதுன்னு எனக்கு தான் தெரியும். he wanted, but he definitely wanted her to die or get injured. அவ சாக வேண்டியவதான். செத்துட்டா இப்ப. He wanted her to die, but he's not the murderer. 5 வயசுல இருந்து தூக்கி சுமந்துகிட்டு இருக்கு. Will they reconcile? நான் என்ன தப்பு பண்ணேன்? ஏன் கிட்ட பேசுறது நிறுத்துனீங்க? என் மேல அப்படி என்ன உங்களுக்கு கோவம்? நீ என்ன ஏமாத்திட்டடா. She will frame him for murder. I can't get that thing out of my head. நடிக்கிறேன். அதானே உங்களுக்கு என்கிட்ட இருக்கிற பிரச்சனை. நீங்களா என்கிட்ட எதுவும் எதிர்பார்த்தா நான் என்ன பண்ண முடியும்? இதான் நான், இது மட்டும்தான் நான். நேத்து குமாரி இருந்தா, இன்னைக்கு இல்லை. அவகிட்ட எத்தனை முறை சொல்லியிருக்கேன், பார்க்கிற கேட்கிற எல்லாத்தையும் கண்மூடித்தனமா நம்பாது. கேட்டா நான் கண்மூடித்தனமா நம்புறதுனாலதான் எப்பவுமே சந்தோஷமா இருக்கேன். உங்களுக்கெல்லாம் கண்ணை மூடினா தான் நிம்மதி. At least baby steps in reconciliation, I would say. ஸ்டுடியோ ஃபுல்லா தேடிட்டோம், ஆனா கன் எங்கேயும் கிடைக்கல. இந்த ஒரு இடம் தான் தேட முடியாம இருக்கு. உங்க சேஃப் நம்பர் லாக் உங்களுக்கு மட்டும் தான் தெரியுமா? திறந்து காட்டுங்க. மறந்துட்டேன். மறக்கிற ஆளா நீங்க? என்ன இருக்குதுக்குள்ள? வாத்தியார் அப்படி என்ன மறைச்சு வச்சிருக்காரு? என்ன ஷூ செட் எல்லாம் வச்சிருக்க? இன்னொரு ஷூ இருக்கா? நேத்து இருந்ததா? ஆமா. It's not there now. Those are the shoe prints ஷூ செட் of the murderer. ஃபாரன்சிக் டெஸ்ட் பண்ணு. இது போட்டுக்கோங்க. பேக்கெட்ல இருந்த கார் டயர் மார்க்ஸ் ஹீரோவோட ஒய்ஃப் காரோட மேட்ச் ஆகுது சார். ஓ, உங்களுக்கு தெரிஞ்சதையாவது சொல்லுங்க சார். சொல்லுங்க சார், நானும் கத்துப்பேன்ல. நேத்து ராத்திரி அந்த பொண்ணு அவ பெட்ல இருந்து எழுந்த பொசிஷன்லயே சுடப்பட்டிருக்கான். எப்படி சொல்றீங்க? இம்பாக்ட் ஏரியா பிளட் ஸ்பிளாட்டர் டைரக்ஷன்ஸ் பார்த்தாலே தெரியுது. அந்த பொண்ணு கதவை தாழ் போடாம தூங்கியிருக்கான். ஏன்? அவன் நம்புற யாரோ வருவாங்கன்னு. கில்லர் எய்மிங் பொசிஷன்ல இருக்கிற பூட்ஸ் கரையை பார்த்தா கில்லர் அவன் முகத்தை பார்க்காம திரும்பி நின்ன சுட்ட மாதிரி தெரியுது. எனக்கு ஒரு சந்தேகம். என்னது? கொலை பண்ண வந்துட்டு கொலைகாரன் ஏன் மூஞ்ச திருப்பிக்கணும்? ஹலோ சார், வாட்ஸ் ஹேப்பனிங்? இவங்களை என்கொயரி பண்ணக்கூடாதுன்னு தான் நான் சொல்லியிருந்தேன். குற்றவாளியை நீங்க தப்பிக்க விடுறீங்க. to let the police officer solve the case, man. தெரியும். இந்த ஸ்டுடியோவை காப்பாத்த நீ என்ன வேணாலும் செய்வல்ல. கிளைமேக்ஸ் எல்லாமே உன் படம் எப்படி ரிலீஸ் ஆக போகுது? இன்னொரு பம்பர் ஆஃபர். இனி ஸ்டுடியோவை மூட வேண்டியதுதான். அண்ட் துப்பாக்கியும் ஒரிஜினல் புல்லட்ஸும் நீ தான் கொடுத்த. ஷூட்டிங்கும் அலோ பண்ண. So you are under arrest. Shut up. Uncle, I did not do anything. செல்வம், துப்பாக்கியில தோட்டா நீ தான் வச்ச. Attempt to murder. You are under arrest. கொலையாளி ரொம்ப புத்திசாலி. கொலைய ப்ராப்பரா பிளான் பண்ணிட்டு அதுல இருந்து எஸ்கேப் ஆகுறதுக்கு மட்டும் இல்லாம இன்னொருத்தர் மேல பழி எப்படி போடணும்னு கூட தெரிஞ்சு வச்சிருக்காரு. சினிமால வேணா நீங்க பெரிய ஸ்டாரா இருக்கலாம், ஆனா இங்க
நான் இல்லைன்னு சொல்ற வரைக்கும் நீ குற்றவாளி தான். Yes. For the murder of Raja Kumari, you are under arrest. Phoenix, stop it. You are exceeding your limits. I know my limits and I'm within it, sir. Handcuffs. டேய், இதனால எவ்வளவு பெரிய பிரச்சனை வரும் தெரியுமா? சார் அரெஸ்ட் பண்ணுங்க. டேய், what are you doing? He's playing some game. Confession statement வாங்கி தரேன். He's a crook uncle. வந்ததுல இருந்து he's been behaving like a rowdy. You cannot arrest him. No, சார். அண்ணன் நீங்க அரெஸ்ட் பண்ண கூடாது சார். அண்ணனுக்காக மட்டும் சொல்லல சார். குமாரிக்காகவும் அவ காலத்துக்கும் உயிரோட இருக்கணும் சார். அதுக்கு ஒரே வழி சினிமா தான் சார். இந்த படம் தான் சார். இந்த படம் வெளியில வரப்ப குமாரி யாருன்னு இந்த உலகம் தெரிஞ்சுக்கோ சார். அதுக்கு அண்ணன் வந்து நடிச்சு கொடுக்கணும் சார். ப்ளீஸ் சார், அண்ணனை அரெஸ்ட் பண்ணாதீங்க சார். அதை நடிச்சு முடிச்சிட்டு உங்க கூட எங்க வேணும்னாலும் வரேன். நீங்க என்ன சொன்னாலும் கேக்குறேன். ஓகே. உன்னை இப்படி பிணமா பார்க்கவா அது எல்லாம் நான் செய்தேன். கண்ணு கண்ணு துறக்கண்ணு. This has to be one of Dulquer's finest performances, man. என்ன திரும்ப அனாதாக்கினாதே கண்ணு. எல்லாத்தையும் சிரிச்சுட்டு சொல்லுவியே. நீ இல்லைன்றது நான் இப்படி சிரிச்சுட்டு சொல்ல. என் உயிரே, என் கண்ணு, என்னை கொன்று விடு, என்னை கொன்று விடு, என்னை கொன்று விடு, என்னை கொன்று விடு. Wow, damn. He's not acting. Oh, finally. Wow. Now you can take me to jail. நீங்க சொன்னது உண்மைதான். அந்த பொண்ணை நீங்க உண்மையா நேசிச்சிருக்கீங்க. போங்க சார், ரூமுக்கு போங்க சார், ரெஸ்ட் எடுங்க. நீங்க டயர்டா இருப்பீங்கல்ல. நீ அவளை உண்மையிலே காதலிச்சிருக்க. இல்லைன்னா உன்னோட உணர்வுகளை இவ்வளவு தத்ரூபமா வெளிப்படுத்த முடியாது. நீ நடிக்கல. அவளை போய் கொலை பண்றதுக்கு யாருக்கு மனசு வரும்? ஏன் பண்ணணும்? எந்த படுபாவி இப்படி பண்ணா? படுபாவி நான் தான் கொலை பண்ணேன். What? Wait. நீ தான் பண்ண வச்ச. எனக்கு இதை சொல்லித்தரேன் அதை சொல்லித்தரேன்னு கடைசியில் ஒரு கொலை பண்ண சொல்லி கொடுத்துட்டீங்களே. அதுவும் நான் உண்மையா உயிரா காதலிச்ச ஒரு பொண்ணு என்ன நல்லா ஏமாத்திட்டாயா. அவளுக்காக எல்லாத்தையும் இழக்க தயாரா இருந்தேன். எல்லாத்தையும். எல்லாமே நடிப்பு. அவ கர்ப்பம் அதானே நீங்க எனக்கு வச்சிருந்த வெயிட். அதுக்காக ஒரு பொண்ணை கண்டுபிடிச்சு அவளை நடிக்க வச்சு என் கூட படுக்க வச்சு போட்டோ எடுத்து போய் சொல்ல வச்சு அவளை கல்யாணம் பண்ணிக்கலாம் இருந்தையா. கொலை பண்ண வச்சுட்டியே. கூட்டு களவாணிக்கலாம். காட்சி 60, பக்கம் 64. போய் நீ உலகம் இருக்கட்டும். தெரியும். முதல்ல சொல், எல்லாத்தையும் சொல்லு, நான் பதிவு பண்ணிக்கிறேன். ஐயா, நீங்க சொன்னதெல்லாம் உண்மை. நடிகர் டி.கே. மகாதேவன் ஒரு நம்பிக்கை துரோகி, ஒரு ஏமாத்துக்காரர். அவர் என்னையும் ஏமாத்துறாரு. என் கூட இருப்பேன்னு பொய் சொல்றாரு. அவர் என் கூட பழகிறதே என் உடம்புக்காகத்தான். நீங்க இல்லாதப்போ நாங்க ஸ்டுடியோல ஒன்னா இருப்போம். இந்த போட்டோ அதுக்கு ஆதாரம். இத வச்சு நீங்க அவரை பழி தீர்த்துக்கலாம். இத நீங்க யார்கிட்ட வந்து சொல்ல சொன்னாலும் நான் சொல்றேன். Oh my God. வேற எதுவுமே உண்மை இல்ல. அவ மட்டும்தான் உண்மையை நம்பினேன். ஆனா அவ என்ன ஏமாத்திட்டாயா. நல்லா நடிச்சான். தோத்துட்டோண்டா. I mean, just to get
Oh God. நினைச்சதுதான். This is so fucked up. நம்ம பேசி இருந்திருக்கலாம்டா. Oh yeah, like you guys realize it now? கர்வம், ஆணவம், அகங்காரம். நம்ம பேசி இருந்திருக்கலாம்டா. ஐயோ, அந்த டேப்பை நான் முழுசா கேட்கல. There was more? ஆன்முக கண்ணாடி பார்த்தால் பழைய அரசன் தோன்றுகிறான். என் ஆணவ குரலை Now he'll go to jail. He'll accept it. அவனும் சேர்ந்து Oh my God. He had the gun. வாழ்ந்த மன்னன் காவியம் மாண்ட. That is sad. That's a tragic end. Well, Dulquer gets what he wanted always, I guess. His image remains clean and intact. அவரை சுட்டுக்கிட்டாரா? உன்னை காப்பாத்த நானும் வீட்டுக்கு போறேன். ஹீரோ, ஆயிரக்கணக்கில் சாவு பார்த்துருக்கேன். டியூட்டியில நிறைய பேரை கொண்டேன். ஆனா சாகும்போது சிரிச்ச முகமா செத்த யாருமே நான் பார்த்ததே இல்லை. Oh, he understood that Dulquer is the... குமாரி தான் ஃபர்ஸ்ட். எனக்கு அப்பவே தெரிஞ்சது. You are the killer. I mean, I thought it would be too obvious, but... Yes, sir, சிரிச்சா. But yeah, it was like killer hiding in the plain sight. So... அவர் என்னையும் ஏமாத்துறார். என் கூட இருப்பேன்னு பொய் சொல்றார். அவர் என் கூட பழகிறதே என் உடம்புக்காகத்தான். நீங்க இல்லாதப்போ நாங்க ஸ்டுடியோல ஒண்ணா இருப்போம். இப்படி எல்லாம் சொன்னாதானங்க ஐயா நீங்க என்ன புத்திசாலின்னு சொல்லுவீங்க. நான் ஒரு முட்டாளாவே இருக்கேன் ஐயா. எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும் ஐயா. அவர் என்கிட்ட உண்மையா இருக்காரு. உங்களுக்கு அவரை பத்தி நிறைய தெரிஞ்சிருக்கலாம். ஆனா எனக்கு தான் ஐயா ஆழமா தெரியும். இத இந்த உலகம் எப்படி புரிஞ்சுக்கும்னு எனக்கு தெரியல. ஆனா நாங்க சேர்ந்துதான் இருக்க போறோம். கல்யாணம் பண்ணிக்க போறோம் ஐயா. கல்யாணம் வரைக்கும் ஏன் போற? கர்ப்பமா இருக்கேன்னு போய் சொல்லு. நான் கூட இருக்கணும்ல. இருக்க மாட்டான். உன்னை வெட்டி விட தான் பாப்பான். உங்களதான் ஐயா முட்டாள்னு சொல்லணும். நான் கர்ப்பம்னு சொன்னா என்ன அள்ளி அணைச்சுப்பாரு. பத்திரமா பார்த்துப்பாரு. So he didn't even think of listening to the entire thing. How dumb is he? Isn't that common sense? கண்ணுன்னு அவர் எப்படி என்ன காயப்படுத்துவாரு? Yeah, now you live in guilt. He had the CD with him the whole time. He couldn't think of listening to it like the full thing. I would have wanted to listen to the entire conversation. Guys, I'm just saying. That is just ultra tragic, man. Movie released? நீங்க சொன்ன மாதிரியே படம் மக்கள் கிட்ட போய் சேர்ந்துருச்சுன்னு. ஆமாண்ணே, குமாரி எல்லாரும் கொண்டாடுறாங்க. ஐயாவும் இதுதான் ஆசைப்பட்டார். Oh, it's her poster. It's called Santa. I was wondering if it'll go back to the original name. Studio. He has to live with that. Wow! Woo! Let me stop this. That was crazy. That was a crazy ride. I don't even know from where to start. I think I need to start from the director himself, Selvamani Selvaraj,
because the way he presented us this film, it's nothing short of an aesthetic masterpiece. That's how I would like to put it. Because when I was looking at this movie, I thought to myself, this looks beyond stunning. The way the scenes are flowing are just incredible. And for me, I am telling you, like in full confidence, that the first half of this film is a 10 on 10. It's perfection. It's perfection. I have not seen such a perfect first half. And for someone who enjoys filmmaking, someone who likes to, because I'm into content, I love movies, I love to see how movies are made. So this became even more engaging for me. But for someone who also is not into such kind of aesthetics, or probably doesn't want to know, the nitty-gritties of filmmaking, I think still for that person also this is pretty engaging. This was pretty engaging because the way the characters are interacting and the way we are getting to know all these main characters like Kumari, then Mahadeva, all of them, it's just peeling like layers of the onion. It's exactly like that. The first half is exactly like that. The genre completely shifts in the second half because it becomes a murder investigation. And it's this movie is a very good example of the killer hiding in plain sight, and not really it's basically he killed because of a misunderstanding. For me, I was thinking maybe there is going to be some twisted logic, because it's very obvious that either Aya or Dulkar's character, they are the killers, because it's very obvious then, because they are the usual suspects. But then here one of the usual suspect he turns out to be the killer. And yes, certain things were unacceptable to me, where I kept saying that, okay, this is Aya's, this justification of I wanted to remove his arrogance, that's why I framed him for a murder charge, it was fake and this and that. From a character's perspective, he's like that only. He has one screwed hila, probably. And because in the end, he says that, yeah, we should have just talked, amongst ourselves. Otherwise, none of this would have happened. It would have escalated into this big thing. So I, as an audience, as a viewer, may disagree, but that is his character. As a character, he's like that. Okay, and DQ's character, yeah, he wants the applause. He says, I wanted that applause. And he finally, when he truly fell in love, and then he thought that he was betrayed. For me, like I said in the end, why didn't he just listen to the full thing, the full recording? How stupid was he? But maybe he is that stupid, because at that time, when you feel betrayed, when the emotions are at an all-time high, you don't think logically, because what happens even when we say when you are angry, or when your emotions are extremely heightened, you shouldn't take any decision that time, because you are not thinking rationally, right? So I understand, because see, I am seeing it from a logical perspective. My emotions are right now stable, so I am able to see the flaws. As an audience, I'm pretty sure you probably were able to catch those flaws, right? But I'm saying, from a human level, from a logical level, yes, doesn't make sense. I would have listened to the full recording, but you don't know what you would do in that situation, right? So from a humane perspective, I understand these flaws. Like, the characters are flawed. And the poor girl, first I initially thought, what if she is the villain? Then it suggested maybe she's one of the conspirator. But in the end, she just is the victim. She's the innocent victim after all. And Dulkar's character has to live with that guilt. So characters are quite complex. We have these complex characters, and it is shown that when there is a communication gap, the bottom line, if you see the basic bottom line of this film, it's like, if you have a communication gap, then nothing can save you. Please communicate with your loved ones. That's the bottom line. Just communicate with your loved ones. I feel that this was, even if you dissect the story, it's not a very complicated story. Once again, it's quite simple in a way. It's all about dealing with human emotions, and then obviously a murder investigation. I feel the investigation part, it's funny, but
maybe could have been better. I feel in my head I kept thinking, could this have been handled in a better way? And I am not a director and a writer, but I feel that the first half was just so perfect that it was like a 10 on 10. The second half, I'm not saying it's bad, it's good, but it doesn't live up to the way the first half was directed and the way the narration happened there. But it's good enough. It's good enough. Like, I did not get bored. I was completely into the film. I was totally hooked to my screen. It was so engaging. One of the best films of 2025, I would say. So beautiful. I think in the theater it would have looked even better. The cinematography, I think technically this movie is incredible. Cinematography. Then you have your music. Oh, the songs and the BGM, they were awesome. Editing wise, I loved the editing. The black and white, because the black and white was the past as well as the film portion. The way the color grading was done, the props, the set design, costumes, amazing. Absolutely amazing. Like, they have got, they nailed it to perfection. And then in the end, the performances. I don't even know what to say, man. This is one of DQ's finest. Dulquer, oh my god. I have seen so many Dulquer films and I've loved his acting. But here, this was something else. Guys, that was just... What did I witness? It was so beautiful. I loved the whole transition of his character from, like, he was so innocent, he was an orphan. And when you're an orphan, your thought process is very different. You live for that applause. He was always very talented. Otherwise, Aya wouldn't have given him the opportunity, right? So Dulquer was incredible. Even, I think, Kumari is her name. Well, let me just open the credits. Kumari Bhagyashree Borse, right? I think she was stunning, man. Her eyes are so expressive. She was beautiful. Then Rana was great. I feel Rana's character is pretty one-dimensional that way. We don't get to know more about him. He's just there to investigate. But I think he had a good presence. Then the guy who played Aya, I don't want to mess up his name. Samutira Kani. So I think he was phenomenal. All these three main actors, they were phenomenal. I just loved watching them, just the conflict. I mean, aside from my commentary and my own opinion of why the characters are behaving like this, but yeah, it is what it is. I mean, no human being is perfect. These are flawed characters that we have been shown, and just what an entertaining film. I think the director, kudos, man. I don't know. I have heard that this movie had gotten mixed reviews. That's what I heard. That this movie had gotten mixed reviews where people were finding it boring or people were finding it like not very engaging that way. And I don't see it. From my perspective, if you ask me, I don't see it. Not a single second was boring for me. I was completely engaged. I thoroughly enjoyed this film. Performance is top notch. Technical aspects top notch. What's not to love? I am scratching my head thinking, what's not to love? It is so good. So yeah, thank you so much for watching this reaction. I hope you guys enjoyed watching this full reaction. And if you're watching it on Patreon, thank you so much for joining the membership. If you are watching the edited video on YouTube, if you want to see the uncut video, please join my Patreon page. And yeah, I'm gonna sign off now. Share your thoughts about this film. Did you like this film? Did you not like this film? I absolutely loved it. This was phenomenal. So yes, I'm gonna sign off now, and I will see you soon on my next video. Bye.